பையன் தன்னோட முடிய முழுக்கவே இது பண்ணி கொடுத்துட்டான். அப்பா சொல்றாரு, ஏன் இதெல்லாம் பிரார்த்தனைக்கு தாண்டா செய்யணும், நம்ம கோயிலுக்கு போகும்போது செய்யலாண்டா. முடியாதுன்றோம். எல்லா முடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் அப்பா சொன்னார், இதை பாரு, நீ இன்னைக்கு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போவேனா, நானே ஸ்கூலில் கொண்டு விடுறேன் உன்னை. ஏன்னா உன்னை பார்த்தோன்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ அழுவ நீ, அதனால நானே வரேன். அப்பா போறாரு. போனா கிளாஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல அஸ்வின் மாத்திரம் இல்ல, அத்தனை பாய்ஸும் தலைமுடிய முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். எல்லா பிள்ளையும் முடியலாம இருக்கு கிளாஸ்ல. அம்மா தான் பார்க்கும், 78 என்ன சொல்லணும், 78 ஓகே, போன தடவை விட நல்லா வாங்கியிருக்க, குட் மார்க். இல்லையா 78 குறைவான மார்க்குமா, இன்னும் கூட வா, இது 2 தானே சொல்லணும். ஆனா எனக்கு தெரிந்து பல அம்மாக்கள் 2யுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல மார்க்குன்னு சொல்லாது, கம்மி மார்க்குன்னு சொல்லாது. முதல் கேள்வி என்ன தெரியுமா, அந்த பொண்ணு எவ்வளவு, உஷா எவ்வளவு, உஷா தான் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்குற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. உஷா எவ்வளவு, ஆண்டனி எவ்வளவு, ஸ்டீஃபன் எவ்வளவு, தீபா எவ்வளவு, எவ்வளவு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா கேட்கும், உனக்கு வெக்கமா இல்லை? பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விடுங்க சாமி, சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட எத்தனை பேருக்கு சண்டை, சும்மா சொல்லுங்க. நிறைய வீட்டில் அப்படிதானே, நிறைய வீட்டில். அது அண்ணன் தம்பி வீட்டில் பாருங்களேன், ஒன்னா தானே பிறந்தோம், அம்மா பக்கத்தில் படுத்துக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே சண்டை போட்டு அழுதோம். அப்போ தம்பி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டா அண்ணன் வந்து அந்த ஆள் அடிப்பான், அதெல்லாம் உண்டு தானே. அக்கா தங்கைகள் எவ்வளவு பிரியமா வளர்ந்தோம், ஒன்று மண்ணா வளர்ந்த ஒன்றுக்கு ஒன்று தலை பின்னி விடும். நடுவில் என்னவோ ஆயிடுச்சுல்ல வாழ்க்கையில, அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். 4 வருஷமா மாத்தனார் வந்து வடச்சட்டியில வேக வச்சதையே நினைச்சிட்டு இருந்தது. நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, நம்முடைய மனதிலே இருந்து அது போன்ற நினைவுகளை நீக்கிவிட்டு அன்பை நிரப்பிக்கொள்ளும். அவங்க அப்படி இருந்தா இருந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா எனக்கு அன்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அன்பாக இருப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டால் அதுதான் அன்னை தெரசா போன்றவர்களுடைய நினைவுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சலி. நான் கல்கத்தாவுக்கு போயிருந்தேன், இப்போ இல்லை, ஒரு 10-15 வருஷம் இருக்கும். கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவில், அங்கே போய் காளியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வந்தால் கல்கத்தா போனவர்களுக்கு தெரியும், கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவிலுக்கு நேர் எதிராகத்தான் அன்னை தெரசாவினுடைய அந்த அமைப்பினுடைய அலுவலகம் இருக்கிறது. நேர எத்தாப்புல அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு நான் போனேன். அல்ல, மதர் எந்த இடத்துல இருந்தாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தேன். மதர் எந்த இடத்துல, அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். கீழே ஒரு டார்மெட்ரி இருக்கு, சாப்பிடுகிற அறை, மேலே சில அறைகள்லாம் இருக்கு. மதர் இங்கே எந்த அறையில் இருந்தாங்கன்னு நான் கேட்டேன். அப்போ மதர் இல்லை, ஆனால் அவங்களுடைய இருந்த அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அந்த சிஸ்டர் ஒருத்தங்க கூட்டிகிட்டு போனாங்க. நான் கூட நினைச்சேன், பொதுவாக ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்றால் கொஞ்சம் பெரிய ரூம் இருக்காதாங்க. இப்போ ஒரு ஸ்கூல்னாலே பிரின்சிபலுக்கு கொஞ்சம் பெரிய ரூம் அப்படி தானே இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்னால் தலைமை மருத்துவருக்கு பெரிய ரூம் இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க தானே அதை ஆரம்பித்தவங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் பெரிய அறை மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பெரிய அறையெல்லாம் இருக்கு, ஆனால் இவங்க போயிட்டே இருக்காங்க. இந்த அறையா, இந்த அறையா, இல்லைங்க இன்னும் போகணும். கடைசியில் பார்த்தேங்க, நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம், அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. மதர் தெரசா இருந்த அறை என்பது மிக 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 சிறிய ஒரு அறை. அது கூட பரவாயில்ல, அந்த அறைக்கு கீழே தான் சமையல் உள் இருக்கு, கிச்சனுக்கு நேர் மேல. அப்ப கிச்சனுக்கு பக்கத்திலேயே ரூம் இருந்தா ரொம்ப கஷ்டம், பெண்களுக்கு தெரியும் அப்படிதானே, ஏன்னா அந்த ஹீட் ரொம்ப வரும். அந்த சமையல் அறையின் அத்தனை வெப்பமும் வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு அறையிலே தான் அன்னை தெரசா வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப மற்றவர்களுக்கு என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே அவர்களுக்கானதை தேடி போகிற வாழ்க்கையாக இருக்காது.
நான் கல்கத்தாவை பத்தி சொன்னதுனால சகோதரி நிவேதிதாவினுடைய ஞாபகம் வருகிறது. வீரத்துறவி விவேகானந்தரனுடைய மாணவியும் மானசீக புத்திரியுமான சகோதரி நிவேதிதா அவர்கள் கல்கத்தாவினுடைய வீதிகளிலே இறங்கி பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார். அந்த காலத்துல பிளேக் நோய் வந்தவங்களை பார்த்தாலே தனக்கும் வந்துரும்னு தெரியும் அவங்களுக்கு, யாரும் வெளியிலே வரமாட்டாங்க. ஆனால் தெருவிலே இறங்கி பிளேக் நோயாளிகளை காப்பாற்றினார் சகோதரி நிவேதிதா. இப்படித்தான் இந்த நாட்டில் அன்பும் அறமும் பெண்களால் காலங்காலமாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. எனவே இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்காங்க. குழந்தைகளை வளர்க்கிற போது நிறைய அம்மாக்களை நான் பார்த்துருக்கேன். பிள்ளைக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புவாங்க. லெமன் ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுக்கும்போது ஒழுங்கா நீ மாத்திரம் தின்னுட்டு வா, ஊருக்கெல்லாம் கொடுக்காது, உங்க அப்பாவை மாதிரியே நீயும் அறிவில்லாம இருக்காதுன்னு சொல்லி தான் டிஃபன் பாக்ஸே பேக் பண்றது. அப்புறம் பிள்ளை வரும் ஸ்கூல்ல இருந்து, அம்மா சயின்ஸ் மார்க் வந்துருச்சுமா, எவ்வளவு வாங்கின? அம்மா 78மா. அதுக்கு 78ன்றது நல்ல மார்க். 78 நல்ல மார்க் தான். 78மா. உடனே என்ன சொல்லணும் ஒரு அம்மா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நமக்குள்ள என்ன ஒண்ணு நல்ல மார்க்குன்னு சொல்லணும், இல்ல இந்த மார்க் போராதுன்னு சொல்லணும். அவ்வளவுதானங்க சொல்லணும். அப்பாக்கள் எப்பவுமே என்ன மார்க்கா இருந்தாலும் 33 வெரி குட்னு போயிடுவாங்க. ஏன்னா காதுலயே விழுந்திருக்காது அவங்களுக்கு. அம்மா தான் பார்க்கும் 78ஆ என்ன சொல்லணும்? 78 ஓகே, போன தடவை விட நல்லா வாங்கியிருக்க, குட் மார்க். இல்லையா 78 குறைவான மார்க்குமா, இன்னும் கூட வா. இது 2 தானே சொல்லணும். ஆனா எனக்கு தெரிந்து பல அம்மாக்கள் 2யுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல மார்க்குன்னு சொல்லாது, கம்மி மார்க்குன்னு சொல்லாது. முதல் கேள்வி என்ன தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு? உஷா எவ்வளவு? உஷா தான் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்குற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. உஷா எவ்வளவு? ஆண்டனி எவ்வளவு? ஸ்டீஃபன் எவ்வளவு? தீபா எவ்வளவு? எவ்வளவு? எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா கேட்கும், உனக்கு வெக்கமா இல்லை? அல்ல, அம்மாக்களிடம் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, அன்பு என்பது வீட்டில் துவங்க வேண்டும். அன்புக்கான முதல் அடிப்படையே என்னவென்றால், யாரோடும் உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். யாரோடும் ஒப்பிடாதீர்கள். வீட்டிலே 2 பிள்ளை இருந்தா கூட உங்க அண்ணனை பாரு எப்படி இருக்கா, நீ இருக்கே, ஒப்பிடாதீர்கள். ரோஜாவோடு மல்லிகை அல்ல, ரோஜாவோடு ரோஜாவை கூட ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனி நிறம் உண்டு, தனித்தனி மனம் உண்டு, தனித்தனி குணம் உண்டு. எனவே ஒப்பிடாதீர்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதை விட பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். சென்னையில் ஒரு ஸ்கூலுங்க, இப்போ இங்கே நீங்கள் பள்ளியெல்லாம் நடத்துறீங்க, அது ஒரு பள்ளி, ஆனால் கொஞ்சம் வசதியானவர்கள் படிக்கிற ஒரு பள்ளி சென்னையில். அந்த பள்ளியில் நடந்த ஒரு செய்தி. அந்த பள்ளியில் ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு பேர் அஸ்வின் வச்சுக்கோங்களேன். அஸ்வின் அவன் பேர்ல, சும்மா நான் சொல்கிறேன். அஸ்வின் ஒரு பையன். அவன் எப்பவுமே அவங்க அப்பா ஹேர் கட்டிங்காக சலூனுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், வரவே மாட்டான். அவங்க அப்பா 2 அடி வச்சு தான் அழிச்சிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அவனே அப்பாட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்பா எனக்கு ஹேர் கட்டிங்க்கு போகணும், அவனே சொல்கிறான். அப்பாவுக்கு ஆச்சரியம், இவன் வரவே மாட்டானே, இவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறானே. ஏய் என்னடா சொல்கிற நீ? என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு சலூனுக்கு போகணும், ஹேர் கட்டிங் போகணும். கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போனால் அந்த முடி திருத்துக்கிற சகோதரரிடம் இந்த பையன் என்ன சொல்கிறான்? ஷேவ் இட் ஃபுல்லி, அதாவது மொட்டை அடிச்சிருன்னு சொல்கிறான், மொத்த முடியே எடுத்துருன்னு சொல்கிறான். அப்பா பதறிட்டார். அப்பா சொல்ற, அதெல்லாம் செய்யக்கூடாது, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனால் எல்லா பசங்களும் உன்னை கேலி பண்ணுவாங்க, நீ அழுவ, நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உருண்டு உருண்டு பொருள்றான். இங்கே இருக்கிற அம்மாக்களுக்குலாம் தெரியும், போல பிள்ளைங்க அதைத்தான் செய்யுது. ஒன்று நம்ம கொடுக்க மாட்டோம்னா விழுந்து புரண்டு அழுகுது. நம்ம அதை விட்டுட்டும் போக முடியாது, அது தூக்கி நிறுத்துற அளவு நமக்கு சக்தி இல்லை. அப்படித்தானேங்க? விழுந்து விழுந்து புரண்டு அழுகுறான். உங்க அப்பா கடுப்பாயி சரி என்னவோ செஞ்சு தொல்லன்ட்டு. ஸோ அந்த பையன் தன்னோட முடியை முழுக்கவே இது பண்ணி கொடுத்துட்டான். அப்பா சொல்றாரு, இதெல்லாம் பிரார்த்தனைக்கு தாண்டா செய்யணும், நம்ம கோயிலுக்கு போகும்போது செய்யலாண்டா. முடியாதுன்றோம். எல்லா முடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் அப்பா சொன்னார், இதை பாரு, நீ இன்னைக்கு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போவேனா, நானே ஸ்கூலில் கொண்டு விடுறேன் உன்னை. ஏன்னா உன்னை பார்த்தோன்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ அழுவ நீ, அதனால நானே வரேன்னு அப்பா போறார். போனா கிளாஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு.
அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல அஸ்வின் மாத்திரம் இல்ல, அத்தனை பாய்ஸும் தலைமுடிய முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா பிள்ளையும் முடியலாம இருக்கு கிளாஸ்ல. உடனே அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு டீச்சரை கேட்குறேன், ஏன்டா எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க? அப்போதான் அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அவங்க கிளாஸ்ல இன்னொரு பையன் படிக்கிறான், அந்த பையனுக்கு கேன்சர் நோய் இருக்கிறது, அதற்காக அவன் கீமோதெரப்பி எடுத்திருக்கான். கீமோதெரப்பி எடுத்தா சில பேருக்கு முடி கொட்டும், எல்லாருக்கும் கொட்டும்னு இல்லை, சில பேருக்கு முடி கொட்டும். அந்த குழந்தைக்கு முழுவதுமாக முடி போயிருச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு. பையன் சரியாகி அந்த திங்கக்கிழமை தான் முதல்ல கிளாஸுக்கு வரப்போறான். அவன் கிளாஸுக்கு வரப்போறான உடனே பாக்கி பசங்க எல்லாம் சேர்ந்து, அவன் மாத்திரம் முடியில்லாம இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும், நம்ம எல்லாருமே முடியில்லாம கிளாஸுக்கு போனா அவன் மனசு கஷ்டப்படாதுன்னு முடிவெடுத்து மொத்த கிளாஸும் அன்னைக்கு முடியில்லாம போயிடும். இந்த மனம்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த மனம். எந்த மதம் கிடையாது, எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுகிறது, அன்பைத்தான் சொல்லுகிறது. கூட இருக்கிறவனுடைய வேதனையை பார்த்தும் பார்க்காததுமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள். பக்கத்திலே இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனை, ஆனா அந்த வேதனையை பார்க்க கூட டைம் இல்லைன்னு போகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து. பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று மகாகவி பாரதி கவிதை எழுதினார். பக்கத்திலே இருக்கிறவன் துன்பம். பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் விடுங்க சாமி, சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட எத்தனை பேருக்கு சண்டை சும்மா சொல்லுங்க. நிறைய வீட்டில் அப்படிதானே, நிறைய வீட்டில். அது அண்ணன் தம்பி வீட்டில் பாருங்களேன், ஒன்னா தானே பிறந்தோம், அம்மா பக்கத்தில் படுத்துக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே சண்டை போட்டு அழுதோம். அப்போ தம்பி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டா அண்ணன் வந்து அந்த ஆளை அடிப்பான், அதெல்லாம் உண்டு தானே. அக்கா தங்கைகள் எவ்வளவு பிரியமா வளர்ந்தோம், ஒண்ணு மண்ணா வளர்ந்த ஒண்ணுக்கு ஒண்ணு தலை பின்னி விடும். நடுவில் என்னவோ ஆயிடுச்சுல்ல வாழ்க்கையில. அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அதை நினைச்சு பார்த்துக்கீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அண்ணன் வீட்டுல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு, அண்ணனோட பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. தம்பிக்கு இன்னும் சொல்லல, தம்பிக்கு இன்னும் சொல்லல. இப்பவே சொல்ல வேணாம், கண்ணு பட்டா போல இருக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிக்கலான்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. தம்பிக்கு யார் மூலமாவோ இந்த செய்தி தெரிந்தால் தம்பியினுடைய மனசு என்ன நினைக்கும், எல்லாருக்கும் சொல்லியிருக்கா, என்னை விட்டுட்டான் பாத்தியா. அப்போ ஒன்றாக பிறந்து ஒரே வீட்டிலே இருந்து ஒன்றாகவே வளர்ந்த 2 உயிர்கள் எப்படி பிரிந்தன? அவங்க பேசினது சரியில்லை, எங்களை பார்த்து அவங்களுக்கு பொறாம, எங்களை விட அவங்க பெரிய நிலைமைக்கு போயிடாங்க, அப்படித்தான் இருக்கும். குற்றங்கள் இருக்கும், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது தமிழ் நமக்கு தந்த அறிவுரை. உறவுகளிடம் குற்றங்கள் இருக்கும், ஏன் நம்மள்கிட்ட இல்லையா? நாம மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கோமா? மகாத்மா காந்தி மாதிரி இருக்கோமா? அன்னை தெரசா மாதிரி இருக்கோமா? குற்றங்களை பார்க்காமல் சுற்றங்களை பேணுகிற மனநிலையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நிறைவாக ஒரு விஷயம், முதியோர் இல்லம் இங்கே நடத்துகிறீர்கள், அங்கே இருக்கிற முதியோர்களுக்கும் அவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நடத்துகிற உங்களுக்கும் என்னுடைய 2 கை குவித்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் எப்படி பிள்ளைகள் விடுகிறார்கள்னா ஒரு காலத்துல நான் எல்லாம் பேசியிருக்கேன், ஆனா இன்னைக்கு அதான் யதார்த்தம், அப்படிதான் இருக்கு. whether you like it or not, it is reality. முதியோர்களை அங்கே வைத்து அவர்களோடு சேர்ந்து பார்த்துக்கிறாங்கல்ல அந்த செவிலியர்கள், அந்த பணியில இருப்பவர்கள், அவர்களுடைய பொறுமை ரொம்ப பெருசுங்க. ஆனால் முதியவர்கள் ஒரு வயசுக்கு மேல குழந்தைகளை விட பிடிவாதம் அதிகமாக பிடிக்கிறாங்க, அப்படிதானே? குழந்தைகளுடைய பிடிவாதத்தை 2 அடி வச்சு சரி பண்ணலாம், முதியவர்களுடைய பிடிவாதத்தை எப்படி சரி பண்றது? சில பேருக்கு மறந்து வேற போகும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, கொஞ்சம் முதிய அம்மா இருக்கு, 12 மணிக்கு சாப்பிடுது, லஞ்ச் சாப்பிடுது. அந்த வீட்டில் மருமகள் ஒருத்தி இருக்கா, அவள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அம்மா 1:30 மணிக்கு அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது இந்த அம்மா திரும்பி வருது, எனக்கு சோறே போடாமல் நீ மட்டும் சாப்பிட்றங்க. அப்போ தான் சாப்பிட்ருக்கு 12 மணிக்கு மறந்துருச்சு. அவளுக்கு சாப்பிட்றவளுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க.
உறவுக்காரர்கள் முதியவர்களாக இருந்தாலே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, உறவில்லாத முதியவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும். எவ்வளவு பொறுமையோடு அதை செய்கிறார்கள். அவர்கள் அதை சரியாக செய்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற இந்த நிர்வாகிகளை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.